பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு மனிதனை எதற்கு கர்த்தர் உருவாக்கினார்? நல்லா பாருங்க. பார்வோனுடைய காலத்தில் ஒரு பெரிய சட்டம் இருந்தது. காரணம், இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட நாட்கள். ஏன்னா அவங்க பெருகிட்டு வந்தாங்க. எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். இப்படி ஒடுக்கப்பட்ட நாட்களிலே ஒரு மனிதனை எதுக்காக கர்த்தர் உருவாக்கினார்? மோசே என்ற ஒரு மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான்? பார்வோன் சொல்லியிருந்தான். என்ன சொல்லியிருந்தான்? உங்களுடைய வேதாகமத்தை எல்லாரும் எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது 16வது வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா, இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. போகும் பொய்யமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இலக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இலக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலை வண்ணத்தில் பரநழித்தாரே. பங்கமின்றி பாலை வண்ணத்தில் பரநழித்தாரே. இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே திருமந்தையில் பாடலுள் தியங்காதே மனம் கலங்காதே உன்
தேவன் தின்ன காப்பி கலங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தின்ன காப்பி இஸ்ரவேலில் ஜனமே எல்லும் இடவிட வேண்டாம் யெகோவா முன் தெய்வமான ஏதும் பயம் வேண்டாம். நல்ல கவனிங்க. இந்த பார்வோனை ஆண்டவர் ஏன் நிலைநிறுத்தினாரு? ரோமர் 13:14 படி என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் எழுதியிருக்கு. ஏன்னா அந்த பார்வோன் யாரு? அவருடைய நாமத்தை அறியாதவன். ஆமா, ஆனா அவனுடைய பிரஸ்தாபம், பூமியின் பிரஸ்தாபம் எங்க இந்த மக்களுக்கு தெரியணும். அதனாலதான் என்னுடைய வல்லமையை உங்ககிட்ட காமிக்கணும். பூமி எங்க என்னுடைய நாமம் பிரஸ்தாபம் ஆகணும். அதுக்கு ஒன்ன கட்டா என்ன செஞ்சானோ மேல நிப்பாட்டி ஆகணும். அதுதான் பார்வோன் வச்சிருந்தார். இல்லாட்ட ஒரு நிமிஷம் ஆகுமா? ஆண்டவர் எதுக்கு அவ்வளவு இஸ்ரவேல் மக்களுக்கு ஒண்ணுக்கு பின்னாடி ஆராதிப்பதற்கு தடை வந்துச்சே? ஒரு நிமிஷத்துல வழி திறக்க முடியாதா? ஏன்னா செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகன் அல்லவா? பங்கமின்றி பாலைவனத்தில் பரனளித்தவர் அல்லவா? பார்வோன் கைக்கு உயிர்த்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல ஒரு நிமிஷம் ஆயிருக்காது. ஏன் அதை தடுத்தார் தெரியுமா? அவருடைய வல்லமை என்னன்னு மக்களுக்கு தெரியணும். அது மட்டுமல்ல, அவருடைய நாமம் பூமி எங்கு பிரஸ்தாபம் ஆகணும். அதுக்கு தான் பார்வோனை வச்சிருந்தார். எதற்காக ஒரு மனிதனை உருவாக்கினா? அப்படி பார்வோனை ஏன் நில வச்சிருந்தார்? பார்வோன் என்ன செஞ்சான் தெரியுமா? யாத்திராகமம் 1:12 முதலாவது வாசிக்க கேட்போம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ. இஸ்ரவேல் மக்களை பார்வோன் ஒடுக்கினான். ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. ஒரு யுத்தம்னு ஒன்று வந்துருச்சுன்னா இஸ்ரவேல் பெருகிட்டே போறாங்க, நமக்கு எதிராக இவங்களும் நின்றுவான், அதனால நமக்கு ஒரு உத்தியை கையாளணும் அப்படின்னு சொல்லி அவர்களை எவ்வளவோ ஒடுக்கினான். அவ்வளவானால் ஒடுக்க 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 கர்த்தர் அவர்களை பழுகி பெருக பண்ணார். ஏன் தெரியுமா? உபாகம் 1:11 படி நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே அந்த ஆசீர்வாதம். அவங்க பெருகிட்ட போனாங்க. இவன் பார்த்தான், கடைசியில் ஒரு தந்திரம் பண்ணான். 15 வசனத்தை வாசிங்க. அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவர்களோடு பேசி நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையில் உட்கார்ந்து இருக்கும் போது பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்க, பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினாலே எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளை எப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாத்தின. எதுக்கு காப்பாத்தின? எத்தனை பிள்ளைய காப்பாத்தினா? எத்தனை பிள்ளைய காப்பாத்தினா நீங்க எழுதப்படல. உயிரோடு காப்பாத்தினா. ஆனா அதுல ஒருத்தர் யாரு? மோசே. ஆனா மருத்துவச்சிகள் காப்பாத்தல. பெற்ற தாயே 3 மாசம் ஒளிச்சு வச்சு வளர்த்தா. அதுக்கு மேல வளர்க்க முடியல. அவனை ஆற்றுல விடுறதுக்கு முயற்சி பண்ணியாச்சு. எகிப்து நன்கொடையாம் நைல் நதி. இந்த நைல் நதியில் தான் மோசே என்ன செய்யப்பட்டான்? குழந்தையாக ஒரு நாணல் பேழையில் வைக்கப்பட்டான். ஆனால் நாணல் பேழையில் வைக்கப்பட்ட அந்த குழந்தைய கர்த்தர் சொந்த தாய்க்கே சம்பளம் கொடுத்து பால் கொடுக்க வச்சு பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் உருவாக்கி வந்தார். எதற்கையா? உன்னை எதற்கு ஏற்படுத்தினார்? இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கிறதுக்கு ஒரு தலைவனாக்க. எங்க விரோதம் இருக்கு அங்க வச்சு உன்னை உருவாக்குகிற தேவன். ஏன்னா எந்த இடத்துல நீ வெட்கப்படுறியோ அதே இடத்துல உன்னை உருவாக்க அவரால் முடியும். ஏன்னா பார்வோன் அழிக்க சொன்ன இடம், ஆண் பிள்ளையானா அழிச்சு போடுங்க, பெண் பிள்ளையானா உயிரோடு இருக்கட்டும் சொன்ன இடம். அழிக்க சொன்ன இடத்துலையே பார்வோன் குமாரத்தி சொன்னா, எனக்கா இந்த பிள்ளைய வள, நான் உனக்கு என்ன செய்யறேன்? சம்பளம் கொடுக்குறேன்.
எவன் அழிக்க நினைச்சாலும் அவனை கொண்டே சம்பளம் கொடுக்க வச்சு அதே இடத்துல வச்சு வளர்த்தார். எதற்கு அந்த மோசையை உருவாக்கினார்? ரட்சகன் தம்முடைய திட்டத்தை செயல்படுத்துவான்னு நினச்சார். ஆனால் அவசரப்பட்டு ஒரு தவறை செஞ்சு, உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் வந்துக்கிட்டு இருந்தான், 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் அடித்து மண்ணில் போச்சுட்டான். அடுத்த நாள் வரும்போது அதே போல் 2 பேர் சண்டை போட்டான். எப்பா சண்டை போடுறது என்ன? எதுக்குடா சண்டை போடுறீங்கண்ணா? நீ யாரா எங்களை கேட்குறதுக்கு? எங்கள் மேலே உடனே அதிகாரியாக வச்சது யார்? நேற்று கொண்ட மாதிரி இன்றைக்கி செய்ய பார்க்குறியா அப்படின்னா காரியம் வழிபட்டு போச்சு. மோசே ஓடி போய் 40 வருஷம் எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அப்படி வைத்து கொண்டிருந்த அந்த மோசே கல்வியெல்லாம் போய் திக்குவாயாகி மந்த புத்தியாகி ஒன்றும் தெரியாத மனுஷனாக்கி அவர் எடுத்து பயன்படுத்தினாரே. எதுக்காக யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்து, அந்த உபத்திரவத்தை பார்த்து, ஏன்னா மனிதனுடைய உபத்திரவங்களை பார்க்கிறவர், மனிதனுடைய கூக்குரலை கேட்கிறவர், வேதனைகளை அறிகிறவர். ஏன்னா உன் வேதனை யாருக்கு தெரியும்? நான் ஏன் பிறந்தேன்னு சொல்லியே, உன் வேதனையை அறிந்த ஒருவர் இருக்கிறார். வேதனை பாடுறோம்ல, வேதனை அறிகிறார், இன்று பிண்டுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை பிடிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாடும் விலகிடா. ஒரு கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, ஒரு கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, உன் குறைவெல்லாம் நீக்குவா, உன் குறைவெல்லாம் நீக்குவா. ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாடும் விலகிடா. கண்ணீரை காண்கிறவர் மட்டுமல்ல, கதறுதலை கேட்கிறவர் மட்டுமல்ல, வேதனைகளை அறிகிறவர். எகிப்தில் இருக்கிற உபத்திரவத்தை பார்த்தார், கேட்டார், அவர்கள் இருக்கிற கூக்குரலை அறிந்தார். அதற்காக 40 வருஷம் கழித்து மோசேக்கு தரிசனமானார். எதில் தரிசனமானார்? பச்சை முள்ளு பற்றி எரியுது, ஆனால் வேகலை. கிட்ட போய் பார்த்தா சொல்றாரு, இங்கே வர அதை கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலட்டி விடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. நான் யாரு? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர். எதற்காக ஒரு தரிசனமானே? என் ஜனம். ஏன்னா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின என் துதியை சொல்லணும். ஆனா அதுக்கு சொல்றதுக்கு தடையா இருக்கிறவன் யாரு? பார்வோன். அந்த பார்வோனுக்கு உன்னை தேவனாக்குவதற்கு, என் ஜனத்தை விடுவிப்பதற்கு கர்த்தர் நிச்சயமா அறிந்தவர். நாம் நினைக்கிறோம், என்னை பற்றி யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும், என் கவலை யாருக்கு தெரியும், என் நிலைமை யாருக்கு தெரியும்? உன்னை படைத்தவருக்கு தெரியும். மோசே 40 வருஷம் கழிச்சு வர ஒன்றுமே தெரியாது, ஆடு மேய்க்கிறத தவிர. ஆனால் ஆண்டவர் தவிர ஒன்றைத்தான்ப்பா தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்காக கர்த்தர் மோசையை உருவாக்கினார்ங்கிறது அவனுக்கு விளங்க சொல்ல, நமக்கே விளங்கலையே.
ஏன்னா பெரிய கல்விமானா இருந்தான், எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றிருந்தான், கற்று தேர்ந்தவனாக இருந்தான். ஆனால் அவனை வச்சு பயன்படுத்தலை. ஒன்றுக்கு ஆகாமல் போன பின்னாடி தெரியுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வர்ற அளவுக்கு திக்குவாயம் வந்த புத்தியா. ஏன்னா சிலர் சொல்கிறான்ல, ஒருத்தனை வெட்டி விடுவேங்கிற அன்னைக்கு ஒருத்தர் பேசி வெட்டி விடுவேன், அவன் சொன்னால் ஓடி போயிடுவேன். நான் ரெண்டும் ஒன்று தான். இவன் வெட்டுறக்குள்ள ஓடியும் போயிடுவான். அந்த மாதிரி திக்குவாயனாக இருக்கிற ஒரு மனுஷனை அவனே சொன்னான், நான் திக்குவாயனும் மந்த புத்தி காரணமாக இருக்கேன், என்னை யாரும் நம்ப மாட்டான், என் வார்த்தையை கூட கேட்க மாட்டான். அவர் சொன்னார், மனுஷனுக்கு வாயை உண்டாக்குறதே நான் தானடா, ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? யாத்ராம 4:11 கர்த்தராகிய நான் அல்லவோ? உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போப்பா, ஒன்றை நான் பயன்படுத்துவேன். எதற்காக கர்த்தர் ஏற்படுத்தினார்ங்கிறது நமக்கு தெரியறது இல்லைங்க. நாம் நினச்சிடுறோம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே ஏன் தான் என்ன ஆண்டவர் படைச்சாரோ. எனக்கு கர்மாவனை குதியான்னு அப்படித்தானே சொன்னான். நியாயாதிபதிகள் 6:11 பார்க்கிறோம், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் ஏன் சம்பவிக்கிறது? இவன் தப்பு பண்ணி மீதியானியர் கையில் உப்பு கொடுக்க வச்சுவிட்டு இப்போ கோதுமையை படைக்கிற கூட வழி இல்லாமல் மறைஞ்சு போய் படைச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ பராக்கிரமசாலியன் கூட்டோன்னு சிரிப்பு வருது. என்ன பார்த்தா, யாரை பார்த்தியா சொன்னீர்? நானே சாப்பாட்டு கோதுமை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கே ஆலைக்கு சமீபத்தில் படைக்கிறேன். திடீர்னு மீதியானியார் வந்தால் என்ன சொல்லலாம், அள்ளிட்டு உள்ளே ஓடி போயிடலாம். என்ன பார்த்து பராக்கிரமசாலியை கர்த்தர் உங்க கூட இருக்காரு, கர்த்தர் எங்களோட இருந்தால் ஏயா இதெல்லாம் நடக்குது? அப்போ தான் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? எனக்கு அன்பானவளே, அவர் மதோட நிப்பாட்டல, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். ஆனா அவன் சொல்றான், என்னால முடியாது. ஆனா எளிய குடும்பம், ஒண்ணுக்காகாத ஒன்னு எதுக்கு உருவாக்கினார்? ஒண்ணுமே இருக்க வேண்டாம், தீவட்டி மண்பானை இதுதானே இருந்துச்சு. எதை கொண்டு? மண் பானையை கொண்டு உடைக்கணும், தீவட்டியை வைக்கணும். இதுதான். அத்தனை பேர் ஓடிப்பான். எனக்கு கர்மாவில் எதுக்காக கர்த்தர் உருவாக்கினார்னு நமக்கு தெரியாதுங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா இவங்களை கொண்டா இவ்வளோ செஞ்சாங்க நம்மளே யோசிக்கணும். அந்த அளவுக்கு அற்புதமாக செஞ்சு வச்சுருக்கார். இன்றைக்கி எத்தனை இடத்துல போய் பார்க்குறோம். நான் ஒரு சமயத்தில் கிறிஸ்துக்கள் ஆசிரமம்னு வாணியம்பாடி திருப்பத்தூர் போயிருந்தேன். அங்கே வரோட கூட்டு போனாங்க, பெரிய அண்ணன் சின்ன அண்ணன். அங்கே போய் பார்த்தா 2 பேர் வயதானவங்க கல்லறையை கூட்டு போய் காட்டினாங்க. இவங்க தான் இந்த இடத்த இதை உருவாக்கினவங்க. நமக்கு தெரியாது எப்படி எந்தெந்த காரியம் எங்கெங்கே உருவாச்சு. எங்கோ இருந்தாலும் சரி தேடி வந்தவர்கள். இன்றைக்கி நமக்கு தெரியும் எதுக்காக ஆண்டு ஒவ்வொருத்தரையும் உருவாக்கினார். ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி பாருங்கள் ஒரு சரித்திரமே இருக்கும். மோசைக்கு பின்னாடி பாருங்க, வேண்டாம் தூக்கி எறிஞ்சு அவ்வளோதான், விட்டாச்சு போனா போட்டுன்னு தாய் விட்டுட்டா. ஆனால் கர்த்தர் விடலை, கர்த்தர் கைவிடவே இல்லை. ஏன்னா அவனை கொண்டு பயன்படுத்தணும். அதுக்கு தான் அவனை பார்வோன் அரண்மனையில் வச்சு உருவாக்கினார், மீதியான் தேசத்து ஆசாரியனிடத்தில் வச்சு உருவாக்கினார். எடுத்து பயன்படுத்துகிற நேரம் வந்தபோது நான் திக்குவாய மந்த புத்திக்காரன்னா, எப்பா நீ எப்படி இருக்கலாம், நீ போ, நான் உனக்கு பேச தெரியாதா? அதுக்கு ஆரோனுக்கு, உனக்கு வாயா ஆரோன் அனுப்புகிறேன், நீ பார்வோனுக்கு தேவனாயிருப்பேன். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நாம் நினைப்போம் உருவாக்க முடியாது, எதுக்கு என்னத்துக்குன்னு தெரியாது. எத்தனை பேரை பார்க்குறீங்க. அன்னைக்கு ஒருத்தரை கற்று கேள்விப்பட்டேன், 2 கால் இல்லாமல் பெத்த தாய் தப்பேன். அவர் என்ன செஞ்சிட்டாங்க, போய் பிச்சை எடுத்து போலான்னு விட்டாங்க. அவர் இன்னைக்கு எத்தனை பாட்டை பாடி கிளப்பியிருக்காரு, நீங்களே பார்த்துருப்பீங்க. எத்தனை பாட்டு அழகா சொல்லுங்க. தள்ளப்பட்ட கல்லானே செல்லாத காசானே, உம்மை விட்டு தூர போன இளைய மகன் நந்தானே. தள்ளப்பட்ட கல்லானே செல்லாத காசானே, உம்மை விட்டு தூர போன இளைய மகன் நந்தானே.
தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூர போன இளைய மகன் நான் தானே. கேளுமையா என் கதைய கேளுமையா, கேளுமையா என் கதைய கேளுமையா. கேள்வையா என் குறைய தீருமையா. கள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உண்மை விட்டு தூர போன இளைய மகன் நந்தானே. பத்து மாதம் சுமந்து பெற்ற தாயின் முகம் பார்க்கல, தோள் மேல தூக்கி வளர்த்த தந்தையின் முகம் மறக்கல. பத்து மாதம் சுமந்து பெற்ற தாயின் முகம் பார்க்கல, தோள் மேல தூக்கி வளர்த்த தந்தை முகம் மறக்கல. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எனக்கு யாரும் இல்ல, ஆதரவு எனக்கு சொல்ல எனக்கு பொருள் இல்ல. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எனக்கு யாரும் இல்ல, ஆதரவு எனக்கு சொல்ல உலகில் பொறுப்பில்ல. கேளுமையா என் கதைய கேளுமையா, ஏசையா என் குறைய தீருமையா. தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூர போன இளைய மகன் நான் தானே. தள்ளப்பட்ட கல்லானே, செல்லாத காசானே, உம்மை விட்டு தூர போன என் மகன் நான் தானே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, செல்லாத காசா இருந்த, ரெண்டு காலம் விளங்காத எத்தனை பேர் நீங்க ஊழியம் செய்றாங்க. லூக்கா சேகர தெரியுமில்ல, எத்தனை பேர் அவருடைய பாட்டை கேட்குறீங்க. ஆனால் அவரை எல்லாம் வெறுத்தண்ணவர். எவ்வளோ படிப்பவளும் கிடையாது. இன்னைக்கு எத்தனை பாட்டை வெளியிட்டிருக்கார். யாரை கொண்டு கர்த்தர் எப்படி பயன்படுத்துவார், எதற்கு உருவாக்குனா தெரியாது. டாக்டர் மோசஸ் ராஜசேகர் உங்களுக்கு தெரியும். கிட்னி 2 கிட்னியும் போனவர், 2 கண்ணும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு அவருடைய பாடல்கள் எத்தனை பேரை பரவசப்படுத்துகிறது. கர்த்தர் எதற்காக ஏற்படுத்தினாருங்க அது நமக்கு தெரியாது. உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை அவரால் செய்ய முடியும். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, உன்னை எதுக்கு ஏற்படுத்தியிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இனிமேல் புலம்புவீங்களா? நான் ஏன் பிறந்தேன்? நீ பிறந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு, நீ வளர்ந்ததற்கு ஒரு காரணம் உண்டு, உன்னை உருவாக்கினதற்கு ஒரு காரணம் உண்டு. உங்களுக்காக நானும் ஜெபிக்கட்டுமா? அதுக்கு முன்னாடி சில காரியத்தை சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களே, கேட்குறீங்களே, பரவசம் அடைகிறீங்களே, ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இப்பவும் கூட பாருங்கள், பார்வையற்ற தாய்மார்கள் வயது முதிர் காலத்தில் 2 கண்ணு இருக்கிறவங்க பாடே பெரும்பாடு. 2 கண்ணும் தெரியாத தாய்மார்களுக்கு தங்குவதற்கு இடம் இருக்குது. கட்டுமான பணிக்காக ஜெபித்து வருகிறோம், முயற்சித்து வருகிறோம். அவங்களுக்கு ஒரு 700 சதுரடியில் ஒரு இடத்த கட்டிடணும். ஆண்டவர் இப்போ கூப்பிட்றாரு, எப்போ கூப்பிட்றாரு எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதாவது செய்யணும்னு எனக்கு ஒரு துடிப்பு உண்டு. ஆனால் ஆண்டவர் அதுக்கு எழுப்பி தரணும். நீங்களும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இந்த ஊழியத்தை கத்த தாங்க முடியாவி நான் ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க உதவலாம். இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு கத்துறவங்களை இன்னும் ஆசீர்வச்சிருந்தா ஒரு வேனை கூட எங்கே இருந்தால் கொண்டு வரக்கு நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா மாதம் 20,000 ரூபாய்க்கு மேலே வாடகையே போயிடுது வேனுக்கு மட்டும். இவங்களை சாப்பிட வச்சு அனுப்புறது, இவங்களை கொண்டு விடுறது, சில நேரம் அவசரமாக இருந்தால் முடியாத கூட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு அடக்கத்துக்கு கூட வர்றதுக்கு மனசு இருக்க மாட்டேங்குது. போன மாதம்லாம் ஒரு அம்மா இறந்தாங்க கேன்சர் ஆப்ரேஷனில். 2 கண்ணு தெரியாது, அவன் வீட்டுக்காருக்கு கண்ணு தெரியாது. மறுநாள் அடக்கத்துக்கு போயிருக்கேன். சொந்தக்கார வாரம் 11:30 மணிக்கு.
எதுக்கு தெரியுமா? காலையில் அடக்கம் பண்ணிடுவாங்க, போனால் நம்ம தலை தெல்லையில் கட்டிடுவாங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணி முடிச்சப்பறம் வந்து நின்று போகிறான் பேருக்கு. நீங்களும் இப்படிப்பட்ட ஃபியூனரல் காரியங்களுக்கு கர்த்தர் ஏவினால் உதவலாம். எப்படி பிரதர்? இது 2 நம்பர் வரும், ஜிபே, ஃபோன்பே. அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் கணக்கு வைக்கிறதுக்கு வழி இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் செய்வோன்னீங்கன்னா தாராளமாக கேளுங்க, அதுக்கு வழி இருக்கு சொல்கிறேன். அது மட்டும் அல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணி வரைக்கும் சொல்லலாம். தபால் வழியாக மணி ஆர்டர் வழியாக தொடர்பு கொள்ளுங்க சொல்லுவேன். தயவுசெய்து நீங்கள் மணி ஆர்டர் கமிஷன் செலவு பண்ணுறாமல் ஒரு வழி இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் போய் நான் சொல்கிறேன் இந்த நம்பரை போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுங்கள், அவங்களே இது வழியாக பணத்தை கட்டுவாங்க. 36 35 38 89 63. மறுபடியும் சொன்னேன், 36 35 38 89 63. இந்த நம்பரை சொன்னீங்கன்னா ஆர் அகஸ்டின்ங்கிற நேம்லேயே வரும். நீங்கள் தாராளமாக தொடரும். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எதற்காக ஏற்படுத்தினார்? யோபு ஏற்படுத்தின கர்த்தர் உண்மையா நிற்கணும், உத்தமத்துக்காக வாழணுங்கிறத நீயும் நானும் கற்றுக்கொள்வதற்கு, உண்மையுள்ள மனுஷனுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும், முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படும் என்பதை உணர்த்துவதற்கு கர்த்தர் யோபை உருவாக்கினார். இன்றைக்கு எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அதை அறிஞ்சிட்டா எத்தனை ஆசீர்வாதம். அன்பின் தெய்வமே, யார் யார் என்னால் என்ன முடியும், என்னால் என்ன முடியும், எனக்கு ஒன்றுமே தெரியாதே, நான் என்ன கல்வி அறிவு உள்ளவளா? இன்றைக்கு கல்வி அறிவு இல்லாத எத்தனை பேரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். மீன் பிடிக்கிற பேதுருவை அப்போஸ்தலனா மாத்தலையா? ஒரு கூடால தொழில் செஞ்ச பவுல பெரிய அப்போஸ்தலனா மாத்தலையா? உங்களையும் மாற்றுவார். அவர் கையில் மட்டும் ஒப்பு கொடுங்க. நான் வெறுமையான பாத்திரம், நிரம்பி வழிகிற பாத்திரமா என்னை பயன்படுத்துங்க சொல்லுங்க. அன்பின் தெய்வமே, ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பெரியோர் சிறியோர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு மருத்துவமனை நோக்கி போய் ஐயோ அடக்க போகிற ஆப்ரேஷனில் என் பிள்ளை பிழைப்பானா, என் பிரசவம் பிடிச்சு வந்துடுவாரா, என் மனைவி மறுபடியும் எழுந்திருப்பாளா என்று கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடும், சமாதானத்தை கொடும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.